ரகசியங்களை இவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஓ சரி, அந்த பொருளை காசிவள நாட்டுல சம்பாதிச்சு அவர்கிட்ட கொடுக்கிறேன். நீங்க அயோத்திவள நாட்டுல இருக்கீங்க. ஆமா, இவரு காசிவள நாட்டுல இருக்காரு. அந்த பொருளை அப்படியே எங்க எடுத்து போயிட்டாருன்னா எங்கேயும் போவாது. இவன் யாழு யாரு வாழ்ந்தாலும் வாழலாம். ஹரிச்சந்திரன் வாழக்கூடாது. உங்களுக்கு இவங்கிட்ட கொடுத்தாது என்கிட்ட கொடுத்த மாதிரி. சரி சாமி, நீ என்ன செய்கிறாய்? என்னங்க இந்த ஹரிச்சந்திரனோடு ஆமா சென்று பொருள் வாங்குவது உன் வேலை அல்ல. போகும் வழியிலே அவனை துன்பப்படுத்தி ஆமா ஒரு பொய்ய வாங்குறது எப்படியாவது. சரி ரைட்டுங்க. என்ன செய்யற? ஒரு பொய்யோடு வர வேண்டும், பொருளோடு இல்ல. உனக்கு அவன் என்னங்க வேணும்? உனக்கு அவன் என்ன சொன்னீங்களா? இல்ல இல்ல இப்ப சொன்னீங்களா? தரகனா இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கேன். போயிட்டு வாங்க சாமி. புறப்படு. அப்பா ஐயா, சத்தியகத்தி ஐயா, நம்மோடு வருகிறார் நட்சத்திரகர். ஆமா, அவர் பசியால் பறந்து வைக்கிறார். ஆமா, இந்த காட்டுல எங்கேயாவது சென்று காய்கறிகளை பற்றுவோம். அப்படியா? ஐயா, நாங்கள் உரைத்த வார்த்தை பிரகாரம் காய்கறிகளை பறித்து வந்தோம். ஐயா, உங்கள் பசியை பறந்து வைக்க கொஞ்ச நேரம் பொருள் இந்த காட்டகத்திலே சென்று காய்கறிகளை கொண்டு வந்திருக்கிறார். என் மந்திரி சத்தியகீர்த்தி. இதையா நீ வேற எனக்கு தயிர் சாதம் வேணும், புளி சாதம் வேணும், தயிர் சாதம் புளி சாதம் தான் சுவாமி சாப்பிடுவார். ஆண்டவா, இங்க வாங்க சாமி, இது காடு சாமி. நெய்யில் அழுந்து சுவாமி சாப்பிட மாட்டான். நெய்யில் யானை புலி சிங்கம் வாழ முடியாத காடு, மரம் செடி கொடிகள் இருக்க முடியாத காடு. காட்டுல கிடைக்காத காட்டுல உணவு எந்த சாமி கொண்டு வரும்? நெய் கிடைக்காதா? சுவாமியை பட்டு போட்டு கொள்றா. மட்டும் சாப்பிடுங்க. அப்படியா? சரி, எப்படா காசு கொடுப்பா? சாமி, காசி மலநாடு சென்ன உடனே கொடுக்குறேன், வாங்க போக. சரி, புறப்படு. பைசா கொடுக்காது இந்த தீல கொல்ல பாக்குறியா? வடபாபு வாக்கிலியாகப்பட்டது அண்டமலாவி எரிந்து கொண்டு இருக்கிறது. சுவாமி இது உள்ள இறங்குறா சொத்துருவாடா. அதனாலே அந்த அக்கிலியை தாண்ட வேண்டுமே ஆனால், அந்த அக்கிலி தனிய வேண்டுமே ஆனால், நாம் செல்ல முடியாத யாராவது ஒருவர் ஆகுதி கொண்டால்தான் அந்த அக்கினி தனியும். மறுபடிதான் அதை விட்டு அப்புறம் செல்லலாம். ஒண்ணுமே சொல்வது சொத்து போகணுமா? ஆண்டவா, சற்று நேரம் இருந்து. ஓஹோ, உங்களை நான் இறக்க சொல்ல. அப்பா சத்தியகீர்த்தி ஐயா, இங்க வாங்க. அப்பா ஐயா, படபாபு வாக்கிலியாகப்பட்டது ஆமா அந்த மலாவி எரிந்து கொண்டிருக்கிறது.
அந்த அக்கினியை தாண்ட ஆனால் ஆனால் அந்த அக்கினி தனிய வேண்டுமே ஆனால் செல்லும்படியான நாம் நால்வர்கள். ஆமா, அந்த நால்வரிலே யாராவது ஒருவர் ஆகுதி கொண்டால்தான் ஆமா அந்த அக்கினி தனியும். அதனால எப்ப நான் சொல்வதற்கு ஐயா, இந்த அக்கினியில எப்பா நான் செய்த பாவத்துக்காக, நான் செய்த கர்மாச்சாரத்துக்காக, நான் செய்த தீமைக்காக அந்த அக்கினியில இறங்கி என் உயிரை விட்டுறேன் ஐயா. என் மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டப்பா காசி விளையாடு சென்று யாருக்காவது தொண்டு அவர் செய்து அவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து ஐயா, ஒரு நாடு நல்லா இருக்க வேண்டுமானால் ஒரு மன்னனாகப்பட்டவன் இருக்க வேண்டும். நாட்டை இழந்து பொன்பொருள் எல்லாம் இழந்து இந்த நிலைமை இருக்கும் போது இந்த உடலாகப்பட்டது உங்களால் வளர்க்கப்பட்ட சரீரம். அதனால் இந்த அக்கினியிலே ஆட்டிலே நான் இறங்குகிறேன். என் உயிர் போகட்டும். அதன் பிறகு நீங்கள் 3 பேரும் காசி வளநாடு சென்று அங்கே இருக்கும்படியான பொன்பொருளை சென்று விடுவீர்கள். ஒரு பெற்ற தாயுடைய தந்தையுடைய துயரை தீர்ப்பதற்கு தாமா பிள்ளையார் பிறப்பது. ஆனால் இந்த அக்கினிக்கு இரையாகி விடுகிறேன். அந்த காசி வரலாறு சென்று அவருக்கு சேருபடியான தலைவருக்கு கொடுங்கப்பா, நான் இறங்குகிறேன். ஐயா, நான் இறப்பேன். பெற்று வளர்க்கிறாங்க. தாய் தந்தை துயரை தீர்ப்பதற்காக. தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கும் போது நீ இறங்குற சொல்றிய கண்ணே, நான் சொல்வதை கேளுங்கள். அருமையல் மாலாய் ஆண்டவ சத்திய கீர்த்தி திருவலரை ஒட்டிலனில் ஜகதீசனரியானோ தர்மமும் நீதி மார்க்க சத்தியம் தவறாதிருந்தால் நிர்மலன் அறிய சொல்வன் இளையனை கூறுவார். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்ந்து வந்தவள் ஐயா, எவ்வளவோ சகிகளோடு சகல சௌபாக்கியங்களோடு வாழ்ந்து வந்தவர் ஐயா. இப்போ நாங்கள் அழுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஐயகாய வாழ்வு சம்பத்து சுவாமிக்கு நடக்க முடியல, சுவாமி நடக்க முடியல, சோறு இல்ல, பசிக்குது. இதோ பாருங்க,
வடமாமு அக்கினியை தாண்டி வந்துட்டீங்க. காசி வடநாடு வந்து விட்டோம். ஆமா. அதோ பாருங்க, காசி விஸ்வநாத பெருமான், காசி விசாலாட்சி அம்மை, கண்ணே சந்திரமதி, கண்ணே தேவதாசா, அப்பா சத்தியகித்தி, அந்த அம்மனை வணங்கு. அந்தவா காசி விஸ்வநாத பெருமான், காசி விசாலாட்சி அம்மையை நான் உன் அந்தவா புண்ணியம் பெருகும்படியான வளம் போங்கும்படியான காசி வடநாடு அத்தனை பேருக்கும் அருள்வாளிக்கும்படியான ஆண்டவனே, உன்னை நம்பிதாண்டா எப்பா அந்த காசி வடநாடு வந்திருக்கிறேன். எப்படியாவது கொஞ்ச நாள்ல இவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுக்க வேண்டும். உன் கருணை எனக்கு வேண்டும். சுவாமி கும்பிட்டு நேர்ந்துட்டா பணம் வந்துருமா? துட்டு வந்துருமா? எப்ப கொடுக்க போற பணம்? சாமி இருங்க சாமி, இப்பொழுதாலே சாமி காசி வடநாடு சுவாமியால நடக்க முடியாது. இனிமேல் உன் முன்னால அடைய முடியாது. சுவாமியால சொன்ன பிரகாரம் துட்ட வைக்கலன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைய வித்தா சத்தியம் தவறாலும் கொல்லும், பத்திரம் தவறாலும் கொல்லும் சொல்லுவாங்களே ஐயா. ஒருவருக்கு நாம் சத்தியம் கொண்டு விட்டோம் ஐயா. இதனால் வரையில் நாம் சத்தியத்தை ஒருபோதும் தவறியது கிடையாது ஐயா. அதனால முன்னமே சொன்ன வார்த்தையின் பிரகாரம் என் பிள்ளை எண்ணி விட்டையாவது கடனை அடைத்து விட்டு அப்புறம் அவருக்கு சேர வேண்டிய பொருளை என்னையும் பிள்ளையும் விட்டு அவருக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லு அம்மா. 56 தேச ராஜாக்கள் கூடிய சபையிலே காலமெல்லாம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாப்பேன். அப்படி உன்னை என் மனைவியா கொண்டு வந்த உன்னையும் நான் சேர்த்தா எனக்கு கொல்லி வைப்பா. என் பேர சொல்லுவான். எப்படி அம்மா என்னால தலை கூறி வைக்க முடியும்? நான் செய்த பாவம் எந்த பிறவில எந்த பாவத்தை செய்தானோ அது பிரித்து ஆட்டுகிறது. அதனால வந்ததை திட்ட முடியுமா? நாங்க போகலாம். இந்த விதமாக ஹரிச்சந்திரன் தன்னை மனைவி மைந்தனை விலை ஊறி சென்று கொண்டிருக்கு. ஐயராத்திலே வாழ முடியான காலகண்ட ஐயர் சபை நாடி வருகிற விதம் காண்க.